ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 25 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போன எபிசோடில் நம்ம ஹீரோ மேலே பாய்சனை யூஸ் பண்ணியிருப்பான் அந்த ஓல்ட் மேன். அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. லீவுக்கும் சரி, அந்த ஓல்ட் மேன் அப்புறம் கு எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பாய்சன்னா சும்மா உதறி விட்டு வரான். என்னப்பா பாய்சன் இது? எந்திரிச்சு வந்தது இல்லாமல் ஓல்ட் மேனை பார்த்து தம்ஸ் அப் காட்டுறான். உன்னோட லைஃப் ஸ்பேன்னா இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க, என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். அதை பார்த்ததுமே லீவுனா அவ்வளோதான், விட்டா சொர்க்கத்துக்கே போயிருப்பா போல. அங்கே லிங்குக்கும் ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறான் ஹீரோச்சரான். உண்மையாவே இது ரொம்ப பவரா இருக்குப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கூ சைடு திரும்புறான். அவன் அதை பார்த்ததுமே டே என் கிட்ட வராத, அவன் தரையில் விழுந்து அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னா மட்டும் விட்டுருவானா? அப்படியே ஹீரோ சட்டையை பிடிச்சி தூக்குறான். எங்கேப்பா ஓடுற நில்லுன்னு. அவன் இதான் சாக்குன்னு ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு ஹீரோ ஃபேஸ்லேயே ஒரு குத்து. அவன் பார்க்குறான், என்னடா அது உடஞ்சே போச்சு, இந்த வாங்கிக்கன்னு ஹீரோ அந்த பாய்சனுக்குள்ளே தூக்கி போட்டான் கூவை. அவ்வளோதான், அவன் ஜோலியே முடிஞ்சு. இப்போ ஹீரோ சொன்னான், உண்மையாகவே அந்த ஓல்ட் மேன் சொன்னது கரெக்டாம்ப்பா, இது ரொம்ப பவராக இருக்குது. பார்த்தா அவன் உடம்புல அவன் கை மட்டும்தான் தெரியுது, மற்ற எல்லாமே அவ்வளோதான் கரைஞ்சே போச்சு பாய்சனில். ஹீரோ அதை அள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பாய்சனை. அப்போ ஓல்ட் மேன், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிருக்கான். டேய் என்னடா பண்ணிக்கிருக்க? நம்ம கைகள்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அவன் ஃபேஸ் மாஸ்க் போட்டா இல்லாம அதை பிரிச்சுட்டு ஃபேஸை தடவி பார்த்துக்கிருக்கான். ஏ லிட்டில் கேர்ள், நான் கலர் ஆயிட்டேனா? அப்போ லிங்க் சொல்றாங்க, பிரின்ஸ் இப்போ நீங்கள் கலர் ஆகி என்ன பண்ண போறீங்க? அது ஹீரோ சொன்ன, உனக்கு தெரியாதாப்பா? ஏ லிட்டில் கேர்ள், அப்பதான் எம்ப்ரஸை நான் செடியூஸ் பண்ண முடியும், என் அழகுல அப்பதான் மயங்குவாங்க. அதை அவங்க கேட்டதுமே யாருடா அவன்? ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உனக்கு இன்னும் எவ்வளோப்பா லைஃப் ஸ்பேன் இருக்கு? அதுக்கு அந்த ஓல்ட் மேன் பயந்துட்டே சொல்றான், நீ எதுக்குடா அவ கேட்குற? அவன் சொல்றான், உன்னாலதான்ப்பா என் ஸ்கின் இப்போ ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு, அதனால என்னோட ஸ்கின் கேருக்காக உன்னை அசிஸ்டண்டாக வச்சுக்கலாம் பார்க்குறேன். நீ அதை மட்டும் செஞ்சிட்டினா உன் லைஃப்பை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ ஒழுங்கா என்னோட அசிஸ்டண்டாக வந்துடுன்னு வரான். அதை கேட்டதுமே, டேய் நீனா பீஸ்ட்ரா, என்னை கொல்றாந்தா கொண்டுறா, என்னை இப்படி டிஸ்கவர் பண்ணி உன் அடிமை மாதிரி வச்சுக்க நினைக்காதரான்னு அவன் ஒரே தட்டு அவன் மண்டையில். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா கைஸ், அடா பாவி, ஒழுங்கா அதுக்கு அசிஸ்டண்டாகவே இருந்துருக்கலாமாடா. ஹீரோ சொல்றான், என்னடா அவன் சூட்டான். இங்கே அந்த ரெண்டு பொண்ணுகளுக்கு ஷாக்கு. என்னடா அவன் பிளாக் சோல் ஹாலில் 6 ஈவில் ஸ்பிரிட்டுவேன், இவனையே நம்ம பிரின்ஸ் டானே. டேய் யாருடா நீ? ஹீரோச்சரான், நான் ரொம்ப சின்சியர்ப்பா, அது அவன் எனக்கு காரணமே இல்லை, நான் அசிஸ்டண்டாக தானே கேட்டேன் அவனை. அவங்க போச்சு, இவன் என்னடாவே மனுஷனாவே. அவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே பிரின்ஸ் மனுஷன் தான் நான் சொல்கிறதோட 25 சாப்டர் முடியுது. சாப்டர் 26 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லேடி லிங் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, யுவர் எக்ஸலன்சி இங்கே ஒரு டெட் பாடி கிடக்கிறதையும் இங்கே இருக்க ட்ரெஸஸையும் பார்த்தா யாருக்கும் டவுட் வராதா? அதுக்கு லேடி லூ சொல்கிறாங்க, ஆமாம் ஜென்ரல் சொல்கிற கரெக்ட் தான், ஏன்னா இங்கே கிடக்கிறது பாய்சனஸ் மேனோட டெட் பாடி வேற. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்க, பார்த்தா அந்த மலையிலேயே கிராக் இருக்குது. ஹீரோ பார்த்த வேலை தான் சொல்கிறாங்க, இந்த ட்ரேசஸையும் பார்த்தா நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோ இருக்கிறான், ஓ அப்படியா, இதுக்கு நேராக தானே நம்ம கிரேட்டியான் டைனாசிட்டியோட இது இருக்குது. அவங்க லிங்க் சொல்கிறாங்க, ஆமாம் ஏன் கேட்குறீங்க? பார்த்தா ஹீரோ பவரை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, யுவர் ஹைனஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா ஹீரோ அந்த பாடியும் சேர்த்து மொத்த ட்ரெஸ்ஸையும் ஒரே பஞ்சு. பார்த்தா பவர் அப்படி போகுது. இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே காற்று மாதிரி பவர் அங்கே தள்ளிட்டு விடுது. எல்லாம் மறைஞ்ச பிறகுதான் தெரியுது. ஹீரோ மூச்சு எழுத்துறான், என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா அங்கே இருக்க மவுண்டைனில் இருக்க மொத்த பாறையும் சூறாவளி மாதிரி அடித்து பறக்குது. எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. இவர் எக்ஸலன்சி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மொத்த இடத்தையும் இப்படி ட்ரேசஸே இல்லாமல் அழிச்சு போட்டிங்களே, என்னடா பண்ணுறான்னு பார்த்தா அங்கே இருந்த மலையே காணாங்க. எப்பா இப்போ எப்படிப்பா இருக்கு? லேண்ட்ஸ்கேப் சூப்பராக இருக்கா பாரு, கிங்கும் டவுனும் தெரியுது நல்லா. அவ என்னையா பண்ணி வச்சிருக்க? உன் இஷ்டத்துக்கு இந்த வேலில் இருக்க மொத்த லேண்ட்ஸ்கேப்பையும் மாற்றிக்கிட்டே இருப்பியோயா நீ? ஹீரோ பார்க்குறான், எப்படி பார்க்க சூப்பராக இருக்கா? 2 மவுண்டைன் இருந்தது, இப்போ அவங்க வந்தனால ஒன்றாயிருச்சுன்னு நம்ம கதையை மாற்றி விட்ருவோம். என்ன சொல்கிற? அவள் தலையில் அடிச்சுக்கிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒரு தலையை அழிக்க சொன்ன, ஒரு மவுண்டைனே அழிச்சு வச்சிருக்கியடா. அங்கே லேடி லூ அவ்வளோதான், அவங்க உசுரோட இருக்காங்கன்னு தெரில. ஷாக்கில் யாருடா அவன்? ஹீரோ அப்போதான், ஐயோ நான் அப்படி மலையை அடிச்சு விட்டானே, இப்போ கிங்கும் டவுன் வேறு தெரியுதே, ஆபத்து வராதா? கதறிக்கிட்டு இருக்கான். அதுக்கு லேடி லூ சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க பிரின்ஸ், அங்கே
டிஃபென்சிவ் அரேனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே ரொம்ப டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் நல்லாவே இம்ப்ரூவாக இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க, யாராலையும் ஆபத்து இல்லை. அதை சொன்னோன்னே ஹீரோ அப்பாடா இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஹீரோ சொல்றான், சரி ஓகே, நாங்கள் 2 பேரும் அடுத்த டோரில் உன்னை மீட் பண்ணுறோம். அது வரை நீ கிங்கிங் டவுனில் பத்திரமா இரு, வரும்போது மறக்காம அந்த ஒயினையும் கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ரெடியாக இருக்கான். அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கிட்டு லேடி லூ திங்க் பண்ணுறாங்க, யாருடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், ஆனால் ஃபுட்டு இதில் மட்டும் கரெக்டாக இருக்கான். இது ரொம்ப கிரேட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபியான்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோல்டரை கை வச்ச மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். அப்போ இங்கிட்டு பார்த்தா மக்கள் எல்லாரும், யாருடா அது இங்கே எங்களை அத்துமீறி வந்தது கத்திக்கிட்டு இருக்கானுங்க கிங்டம் டவுனில் அந்த மக்கள் எல்லாம். அவனுங்க வந்து பார்க்குறானுங்க, டேய் எங்கடா மவுண்டெயின் இருந்த இடமே காணாம என்ன கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏடா அடிக்கிறதுக்கு கத்தி கிடப்பாரையடா கொண்டு வருவியே. அப்போ லேடிலும் வந்து சொல்கிறாங்க, ஓல்ட் மேயர் நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க போங்க போங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இங்கே இருந்த மவுண்டெயினை காணாமா, கண்டுபிடிச்சி கொடுங்க, எங்கே போச்சு அப்படி கேட்குறதோட இந்த சாப்டர் 26 முடியுது. சாப்டர் 27 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லேடி லிங்கர் லூக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பற்றி. நம்ம பிரின்ஸ் எப்படி அந்த மலையில் பவுன்ஸ் ஆகி எல்லா எனிமீஸையும் டெஸ்ட்ராய் பண்ணார் தெரியுமா. அது மட்டும் இல்லை, அவர் பறக்கிற ஸ்பீடுக்கு அந்த தாலிஸ்மன் கூட ஈடு கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, ஒரு ஒத்த கையாலேயே ஒரு மலையே தூக்கிட்டு வந்தார் தெரியுமா. ஏன் அந்த கிங் ஆஃப் அசாசினையே அவர் பெட்டுக்கு அடியில் ஒளிய வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவரால் உன் பிளட் ஃப்ளோவை கூட கேட்க முடியும் தெரியுமா. அதை கேட்டதுமே லேடி லூ கேட்குறாங்க, என்னால் நம்பவே முடியல, உண்மையை அவரால் அப்படி கேட்க முடியுமா, என்ன சொல்ற நீ. அப்போ நம்ம சொல்கிறதும் கேட்குமே. பார்த்தா ஹீரோ சொல்லிட்டேன், ஆமாம் என்னால் கேட்க முடியுது. நீ உங்கள் வீட்டில் இருந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தது எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா, மெஜஸ்டிக்கிட்ட போட்டு கொடுக்கலாம்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா. அதை கேட்டதான் அவளுக்கு ஷாக்கு. ஐயோ, இது நான் சாப்பிடும்போதில் நான் பேசினது, அதையும் கேட்டுட்டாரா. அப்போ லேடி லிங்கர் சொல்கிறாங்க, என்ன சிஸ்டர் லூ என்னாச்சு, எதுவும் கனவு கண்டுக்கிறீங்களா. அவள் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, ஐயா சாமி தெரியாமல் பண்ணிட்டேன், மேஜர் ஜெனரல் என்னையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் காலையும் விழுந்துக்கிட்டு இருக்கா. சரி சரி ஓகே விடு, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இனிமே அதை பண்ணாத. அவளுக்கு அது வைக்காம போச்சுடா கேட்டு விட்டாண்டான்னு. அப்போ லேடி லிங்கர் சொல்லிட்டு வராங்க, சரி விடு, நம்ம பிரின்ஸ் எதுவும் நினச்சிக்க மாட்டாரு, ஆனால் நீ பேசுனது எப்படி ஒரு வீடு கேட்டிருப்பாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது பிரின்ஸ். அப்போ லேடி லூ வீட்டில் பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சா, அதுவும் உங்கள் மேன்ஷன்லேருந்து அவ்வளோ தூரம் எப்படி உங்களால் கேட்க முடியும். அது ஹீரோ சொன்னான், ஓ என்னால் நல்லாவே கேட்க முடியுமே, அவங்க பேசிக்கிற சீக்ரெட்டு, உன் முதுகுக்கு பின்னாடி என்னென்ன பேசுனாங்கன்னு எல்லாமே நான் கேட்டேன். அதை கேட்டதுமே உங்களுக்கு சரியான சிரிப்பு. சிஸ்டர் லூ இப்படினாவா பேசிட்டு வந்தீங்கன்னு. அவளுக்கு வெக்கம் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் இனிமே எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணினா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹீரோ டெரராக பார்க்குறான். அப்படியே நம்ம லிங்கரோட வீட்டுக்கு தான் வராங்க. ஏய் நீ ஒழுங்கு அவன் வீட்டுக்குள்ளே போ. அப்போ லேடி லூ சொல்கிறாங்க, என்ன லார்ட் என்னை ஏன் வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, நான் பேலஸுக்கு வரேன் சாப்பிட. அது ஹீரோ சொன்னா, வேண்டவே வேணாம், நீ டெய்லி நைட்டு சாப்பிட வராதனால உங்கள் அப்பா என்னை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறான், அதுவும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. லேடி லூ தலையில் கையடிச்சிட்டு, என்னடா அது பிரின்ஸோட மேன்சன் அவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த பெல் மேன்சன் இங்கே இருக்குது, அதை கூட ஒரு கேட்டாரா. அப்போ லேடி லிங்கர் ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, பிரின்ஸ் நீங்கள் இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்காதீங்க, பேலஸில் வந்தால் நான் சாப்பிட்டா குறைஞ்சிரும் தானே இப்படி பண்ணுறீங்க, நானும் வர்றேன்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ சொல்கிறான், முடியவே முடியாது, உன் வீட்டுக்குள்ளே போ, ஏன்னா உங்கள் அப்பா உனக்காக ஆசையை சமைச்சு வச்சுருக்காரு, ஏன்னா அதோட அருமை உனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் சைல்டாக இருக்கும்போதே என்னை சில பேர் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னோட வாழ்க்கை எல்லாமே ஒரு கத்தி முனையில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டில் கேர்ள், உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. அப்போ லேடி லூ சொல்கிறாங்க, ஓ அப்படியா. அது ஹீரோ சொன்னா, ஆல்ரைட் ஒழுங்கா இருக்க லைஃபை வாழ பாருங்க, இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும், ஒழுங்கா உங்கள் அப்பா சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கிளம்புறான். அப்போ லேடி லிங்கர் சொல்கிறாங்க, சரி பிரின்ஸ் நீங்கள் சொல்கிறனால நான் வீட்டுக்கு போகிறேன். ஹீரோ வந்து தலையை தடை கொடுத்து, இப்படி தான்ப்பா இருக்கணும் குட் கேர்ள்னு சொல்லி தலையை தடை கொடுத்துருக்கேன். அங்கேருந்து ஒரு சவுண்டு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா லிங்கரோட அப்பாவே வந்துட்டாரு. டேய் பிரின்ஸ், நீ மேஜஸ்டியோட ஹஸ்பண்ட் வேற, நீ என்னடா அவங்களுக்கு என்னடா ஒர்த்தா இருக்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திட்டுறாரு. அதை கேட்டதுமே இங்கே லேடி லூ கத்துறாங்க, மிஸ்டர் சாங் நீங்கள் பிரின்ஸையும் மேஜர் ஜெனரலையும் தப்பா பேசுறீங்க, அவங்க இன்னோசன்ட், உங்க டர்ட்டியான வேர்ட்ஸை இப்படி யூஸ் பண்றீங்களா. லேடி லூ சொன்னதை கேட்டதுமே, ஓ நோ இல்ல மிஸ்டர் சாங், நீங்க ஜெனரலோட ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லாமல் ஹை பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களால் எப்படி பிரின்ஸை இப்படி அவமானப்படுத்த முடியும். அதை கேட்டதுமே கடவுளே அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அப்போ லேடி லூ சொல்கிறாங்க, என்ன தைரியம் நம்ம பிரின்ஸை பற்றி நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறதோட 27th எபிசோட் முடியுது. சாப்டர் 28 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லேடி லூ சொல்கிறாங்க லிங்கரோட அப்பாட்ட, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க, நீங்கள் பிரின்ஸை தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க, இது தப்பு இல்லையா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னம்மா லூ நீ இப்படி சொல்கிற. இங்கே பார்த்தா லிங்கர் சொல்கிறாங்க, நீங்கள் மேஜஸ்டி பிரின்ஸை பற்றி தப்பாக சொல்லிட்டீங்க, ஏன்னா அவர் தான் உங்கள் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட சொல்லி என்னை அனுப்ப தான் வந்தார், ஆனால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. உங்கள் அப்பா கைதிக்கிட்டு, இல்லைம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அப்போ ஹீரோ சொல்கிறான்,
மிஸ்டர் சாங் உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் உள்ளே போய் வச்சுக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்புறான். இங்கே பார்த்தா கூடவும் அந்த 2 பேரும் வந்துருக்காங்க. அவர் போகாதீங்க நில்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி விடு இன்னைக்கு சாப்பிடலன்னா நீயே சாப்பிட்டுக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கர் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா லேடி லூ சொல்கிறாங்க, சரி வா நான் உன்னை பத்திரமா கூட்டி போகிறேன், இங்கே இல்லைன்னா என்ன. இங்கே அவங்க அப்பா தலையை கை வச்சுட்டு கடவுளுக்கு தான் தெரியும் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆல்ரெடி சவுத்தில் நடந்துக்கிற பிரச்சனையே என்னால் தீர்க்க முடியல, இதில் என் பொண்ணு வேற நான் சொல்கிற பேச்சு வேற கேட்குறா இல்லை, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு சென்ஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்க போகாமல். பார்த்தா தலைவங்க சாப்பாட்டுக்கு தான் உள்ள அப்படியே வந்திருக்காங்க கார்டனில் உட்காந்து. ஹீரோக்கு முன்னாடி அத்தனை பிளேட்டு. எப்பா ஹீரோக்கு அப்படியே அவ்வளோதான் சொர்க்கத்துக்கே போயிட்டான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போலன்னு ரெடியாக இருக்கான் சாப்பிட. அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சாப்பிடுங்கன்னு எடுத்து வைக்கிறாரு. பிரின்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதே, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ஏமாற்றி ஒரு சின்ன ட்ரிக்கில் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா உங்களுக்கு. அதுக்கு ஹீரோ தலையிலே அடிச்சுட்டு, அது சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது, உங்கள் அப்பாவை பற்றி இப்படி சொல்லாத. அதுக்கு அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன நம்ம டாக்டர் இப்படி பிரின்ஸுக்கு பயந்து பேசிக்கிட்டு இருக்காளே. அவர் சொல்கிறாரு, உங்களோட நான் கிளாஸ் ஆஃப் ஃபைனை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பிரின்ஸ். நான் அப்படி என் டாக்டரையும் உங்களையும் வச்சு பேசினது தப்பு தான், அதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாக என் பொண்ணு ரொம்ப நாட்டியாக நடந்துக்கிட்டுறா, அதுக்காக தான் நான் இப்படி பேசிட்டேன். ஹீரோ அதனால் விடுங்க முதல்ல சாப்பிடுவோம். ஹீரோ எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். ஒரு இது பார்த்தா சரியான டேஸ்ட்டாக இருக்குன்னு தம்ஸ் அப் காட்டுறான். கண்ணெலாம் ஒரு ஒளி வட்டம் தெரியுது. லைஃப்னா என்னன்னு தெரியுமா, இதுதான்டா லைஃபு. நாலுனா என்னன்னு தெரியுமா, இதுதான்டா 4. லிங்கரோட அப்பா சொல்கிறாரு, என்ன மக்கள் எல்லாம் அவரை வெளியே பார்த்து ஒரு மாதிரி இருக்காரு, ஆனால் அவர் இவ்வளோ சாஃப்டாக இதாக இருப்பாரா. அவர் சாப்பிட்றதையே உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். அவர் அப்படியே பார்க்காத மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, என்னாச்சு எதுவும் என்கிட்ட சொல்லணுமா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆமாம் உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அவர் தங்கிக்கிட்டே, பிரின்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள் என்ன அது. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் டெய்லி சாப்பிட்றதுக்காகவும் இந்த ஒயினுக்காகவும் டெய்லி உங்கள் வீட்டுக்கு வரலாமா. இது சும்மா இல்லை, உங்கள் ஸ்கில் நல்லா இருக்குது, அதுக்காக தான். அவர் திங்க் பண்ணுறாரு, பிரின்ஸ் ஏன் இப்படி கேட்குறாரு. ஒரு வேளை ஒரு குட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ண நினைக்கிறாரா, இல்லை என்னை சமைக்க வச்சு அவரோட வேலைக்காரனை ஆக்கலாம்னு நினைக்கிறாரா. இல்லை இம்பாசிபிள், அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஹீரோ டப்புன்னு எடுத்து பெஞ்சில் தட்டுறான். அவர் பார்க்குறாரு, என்னடான்னு பார்த்தா அப்படியே மின்னுது. ஹீரோ கையை எடுத்த பிறகு ஹீரோ சொல்கிறான், நான் பர்சனலாக இந்த மில்லியன் ஸ்பிரிட் ஸ்டோனை டொனேட் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் பண்ணுற அந்த வேலைக்காகவும் சவுத்தில் நடக்கிற பிரச்சனைக்காகவும் எடுத்துக்கோங்க. அதை பார்த்ததுமே டெரராக ஃபேஸ் வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, பிரின்ஸ் நாளைக்கு எப்போ சாப்பிட வரீங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் உடனே குளிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுறேன். அப்படியே லிங்கரை பார்த்து கத்துறாரு, லிங்கர் நாளைக்கு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், நீங்கள் போய் சமையலுக்கு தேவையான எல்லா மீல்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே இவங்க 2 ஷாக்கு. என்னடா எங்கள் டேடி கொஞ்ச நேரத்தில் பேச மாற்றிட்டானே, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்கிறதோட இந்த 28th எபிசோட் முடியுது.